இவையெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சவன் திணறான், எதிர்கொள்ள முடியல, புரணி பேச ஆரம்பிச்சிருவான். அவங்க எல்லாம் சரி கிடையாதுங்க, அவங்க என்னங்க அங்கிருந்து காசு வருதுங்க, இங்க இருந்து அது அப்படி ஆங்கில படம் போல என்னை கடத்தி கொண்டு போனாங்க. ஏன்னா காவல்துறை என்னை கைது பண்ண விரட்டிட்டு வருது. ஏன் அவன் பேசுறதுக்கு முன்னாடி கைது பண்ண முடியல? கலவரமா இருக்குங்கயா, அவ்வளவு பெரிய கூட்டம். அப்புறம் இது சாத்தியமா? நீங்க எல்லாம் வென்றுவியலா, நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவியலா? இந்த எண்ணத்தை கண்ணையா பேச்செல்லாம் நிப்பாட்டு. இந்த தோள்பட்டை மட்டும் இப்படி வீங்கிக்கிட்டே போகும்னா அது கட்டி, அது வளர்ச்சி. இதே சோனியா காந்திக்கு ஐயா கருணாநிதிக்கு நான் வாக்கு கேட்டிருக்கேன், தெருவா போய் வாக்கு கேட்டிருக்கேன். 2006ஆம் ஆண்டுலாம் திருப்பி அவங்கள ஒழிக்கிறதுக்கு இதே ஒருவராக வந்து வேலை செஞ்சிருக்கேன் 2011. அவர்கள் நம்மிடம் வாக்கை வாங்கி, நம்மிடம் வலிமையை பெற்று, நம்முடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நம் கண் முன்னே நம் இன மக்களை கொன்று குவித்தார்கள். அதை பார்க்க சகிக்காத எழுச்சி மிக்க இளைஞர்கள் எழுந்து வந்தோம். அன்று ஒரு தெளிவை பெற்றோம். வெறும் 1.25 கோடி சிங்களன் 13 கோடி தமிழ் பேரினத்தை அழித்து விட முடியும், அதன் தாயினத்தை பறித்து விட முடியும் என்ற துணிவு எப்படி வந்தது அப்படின்னா, 1.25 கோடி சிங்களன் சிங்களனாகவே இருக்கிறான், 13 கோடி தமிழன் தமிழனாக இல்லை. அதான் சிக்கல். ஒரு இஸ்லாமிய தமிழனை தாக்கினால் ஒரு இந்து மதத்தை ஏற்றிருக்கிற தமிழனுக்கு வலிப்பதில்லை. ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சார்ந்திருக்கிற தமிழனை தாக்கினால் இந்து மத தமிழனுக்கு வலிப்பதில்லை. இந்து மதத்தை சார்ந்திருக்கிற தமிழனை தாக்கினீர்களால் இந்த 2 மத தமிழர்களுக்கும் வலிப்பதில்லை. தன் மதத்தின் மீது அடிவிழாத வரை இவர்களுக்கு வலி இல்லை. மறவரை தாக்கினால் நாடாருக்கு வலிப்பதில்லை, நாடாரை தாக்கினால் மறவருக்கு வலிப்பதில்லை, கோணாரை தாக்கினால் பிள்ளைமாருக்கு வலிப்பதில்லை. இது எப்படி இருக்குது? ஏன் தமிழ் சமூகம் வீழ்ந்தது? சாதி மதங்களாக அந்த உணர்ச்சியை ஊட்டி, மொழி உணர்வில்லாது, இன உணர்வில்லாது, சாதிய உணர்வு மத உணர்வை ஊட்டி பிளந்து பிரிச்சான். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எங்க தம்பி பேசினால நபிகள் நாயகம் 300 படை வீரர்களை வைத்து போரை வென்றாங்கன்னு, அது மாதிரி நெப்போலியன் படை எடுத்துட்டு வரான். அவன்கிட்ட வந்து 3000 பேர் தான் இருக்கான். ஆனால் எழுத்த மாதிரி படையில் 10,000 பேர் இருக்கான். இங்கே நின்று பார்க்குறாங்க, இதை எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு தளபதி எல்லாம் பயப்படுறாங்க. நெப்போலியன்ட்ட கேட்குறாங்க, பேசாமல் திரும்பிடலாம், அவங்க ரொம்ப கூட்டமாக இருக்காங்க, நம்மளால் சண்டை விட முடியாதுன்ட்டு. இவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ஒரு இரவு இங்கே தங்குவோம், காலையில் சொல்கிறேன் நம்ம போரிடுவதா திரும்பி போயிடுறதான்ட்டு. படுத்து எந்திரிக்கிறாங்க, போருன்ட்டார், சண்டை போடுறோம்டா அப்படின்னு. 3000 வீரர்களை வைத்து 10,000 வீரர்களை வென்றுட்டார். வென்றுட்ட பிறகு எப்படி இந்த போரில் வெற்றி சாத்தியப்பட்டது கேட்கும்போது சொல்றாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீங்க சொல்லுங்கிறார். ஒரு ஒற்றனை காட்டுறாரு, நீங்க சொல்லுங்க எப்படி சாத்தியமானதுன்னு. இவர் போய் உளவு அனுப்புறாரு, போய் பார்த்து அந்த படைக்குள்ள அவங்க கூட்டத்துக்குள்ள போய் புகுந்து என்ன நடக்குதுன்னு வாருனா, அங்கே 500 பேர் ஒரு கூடாரத்தை போட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்றான், 300 பேர் ஒரு கூடாரத்தை போட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்றான், 200 பேர் ஒரு கூடாரத்தை போட்டு அதன் கீழே இருந்து தனியாக சமைச்சு சாப்பிட்றான், அப்புறம் 150 பேர் தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்றான். இப்படி கூட்டமாக குழுக்களாக பிரிந்து தனித்தனியாக சாப்பிட்றான். இப்போ இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இந்த 350 பேர் அடித்தா அந்த 500 பேருக்கு வலிக்காது, அந்த 500 பேர் அடித்தா இந்த 350 பேர் வரமாட்டான், இந்த 150 பேர் அடித்தா அந்த 200 வரமாட்டான். அப்போ அவன் ஸ்ட்ரென்த்து அதிகபட்ச வலிமையை அவன் 500 பேர் தான்டா ஆடுறான், அடிச்சிட்டான். இதுதான் சண்டை. இப்போ இத்தனை கோடி தமிழ் சமூகம் வீழ்ந்தது காரணம் என்னம்ல, தேவர் அடித்தா நாடார் வரமாட்டாரா, நாடார் அடித்தா கோணார் வரமாட்டாரா, ஆடுறான்னு அடிக்கிறான். அதை பார்த்த பிறகு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாங்கள் விழித்து கொண்டோம். சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளுறான், தமிழன் என்கிற இன உணர்ச்சியை முன்னிறுத்துறான். நீங்க அறிவில் சிறந்த தமிழ் பிள்ளைகளே, நீங்க இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்திற்கும் போங்க,
ஆஸ்திரேலியா போங்க, அமெரிக்கா போங்க, பிரான்ஸ் போங்க, ஜெர்மனி போங்க, நீங்கள் எங்கே போனாலும் அவன் உங்களை யாருன்னு கேட்பான். ஐ ஆம் இந்து அப்படிலாம் சொல்ல முடியாது. போடா மண்டுன்ட்டு போயிடுவான். அவன் ஐ ஆம் கிறிஸ்டின்லாம் சொல்ல முடியாது. அவனே கிறிஸ்தவனே ஐ ஆம் கிறிஸ்டின் அறிமுகப்படுத்திக்கிற மாட்டான். அவன் ஐ ஆம் ஃப்ரெஞ்சுன்னு தான் சொல்லுவான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படி தான் அறிமுகப்படுத்துவான். நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தமிழர்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். என்னைக்கு இந்த உணர்வு மேலோங்குதோ அப்ப தமிழ் சமூகம் எழுச்சி விட்டுரும். எழுச்சி விட்டுருச்சுன்னா ஓர்மை பெற்றும், ஓர்மை பெற்றுச்சுன்னா வலிமை பெற்றும், வலிமை பெற்றுச்சுன்னா அரசியல் வந்துடும், அரசியல் வந்துருச்சுன்னா அதிகாரம் வந்துடும். இவ்வளவுதான். அதிகாரம் வந்துருச்சுன்னா என்ன? அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார். அதை படித்த நாம் சொல்கிறோம், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அவ்வளவு. கனவு இருக்கு, கோடி கனவு இங்க கொட்டி கிடக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக என முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இருக்குது. தமிழர்களைப் போல அறிவு வளம், இலக்கிய வளம் கொண்ட ஒரு உலக இனம் கிடையவே கிடையாது. நம்முடைய பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் சொல்றார், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழினம்தான். உலக மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி தமிழ். எனக்கு பெருமை இருக்குது, திமிர் இருக்குது. ஆக பெரும் அறிஞர்கள் என் இன முன்னோர்கள். நாங்கள் புதிதாக ஒரு திட்டம் தீட்ட வேண்டியது இல்லை. எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு என்ன சொல்றாரு? ஒரு தாய் பெற்ற குழந்தைக்கு எப்படி குறிப்பறிந்து பால் ஊட்டுவாளோ, சோறு ஊட்டுவாளோ, தாளாட்டுவாளோ, அப்படி அந்த நாட்டை ஆளுகிற மன்னன் அமைச்சு தன் குடிகளுக்கு தேவையறிந்து சேவையறிந்து சேவை செய்வானே, ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்று சொல்ல. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணி உடைமை, தூங்காமை, கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். எப்படி பாடுறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதை பாடி வச்சிருக்காரு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இது எதுவும் கிடையாது. மணி நீரும் இல்லை, மண்ணும் இல்லை, மலையும் இல்லை, காடும் இல்லை. ஆனா எப்படி இருக்கு? சுடுகாடா இருக்கு. அத புதிதாக ஒன்றும் இங்கே சில சிந்திக்க வேண்டியதில்லை. எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணன் கூட சொல்கிறார், திருக்குறளை படிச்சுட்டு ஆட்சி செய்யுங்க, நல்லா ஆட்சி நடந்துரும்ட்டு. அது அது இவங்களுக்கு பார்த்து எழுதி படித்தா கூட சரியாக வராது. அதை விட்டுருவோம். நமக்கு என் அன்பிற்குரிய பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது இந்த தேர்தல் களம். என் தம்பி மதிவாணன் சொன்னது போல நமக்கு ஒரு புரட்சிகர போர்க்களம். இந்த 3 மாத காலம் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வீரருமா, போர் வரும்போது படுத்துங்கிற வரும்பான். அவன் வீரர் இல்லை, அப்போ கோலை. இப்போ பூரா கருத்தாக சொல்லிட்டு இருக்கிறது. என் தம்பி சிவகுமார் சொன்னார்ல, எனக்கு சீட்டுன்னு. நீ சீட்டுக்காக நிற்கிறியா, நாட்டுக்காக நிற்கிறியா? என் கூட நீ எதுக்காக நிற்கிற? எனக்கு கொடுத்தா தானே நீ என்னை இடைமறிச்சின்னு வச்சுக்க, குறவழியை நினச்சி போடுவேன். அந்த 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 மிரட்டல் உருட்டலுக்கு நாங்கள் கவலைப்படுறதில்லை. இருந்தா இரு, இல்லைன்னா போ. மாசத்துங்க எங்களுக்கு ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறார், இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக. நான் சொல்றேன் சென்றவர் போக நின்றவர் களமாடுங்க. அவ்வளவுதான். 2016 இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. ஒரே ஆளு, ஒரு ஆளு, ஒத்த ஆளு. இந்த நிற்கிறேன் என் தம்பி சிவகுமார் பாளையங்கோட்டையில் கூட்டத்தை போட்டான். இனம் செத்துக்கிட்டு இருக்கு. கத்தி அழுகிறதுக்கு வந்தேன். 50,000 பேர் கூட்டிட்டான். ஒத்த ஆளு தான், ஒரே ஆள். ஆங்கில படம் போல என்னை கடத்தி கொண்டு போனாங்க. ஏன்னா காவல்துறை என்னை கைது பண்ண விரட்டிட்டு வருது. சென்னையிலிருந்து வருது, புதுச்சேரிட்ட காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறதுக்கு. இங்கிருந்து கூட்டிட்டு ஓடுறாங்க. அவர் அப்போ அன்றைய முதலமைச்சர் ஐயா கலைஞர் கேட்டிருக்காரு, ஏன் அவன் பேசுறதுக்கு முன்னாடி கைது பண்ண முடியல? கலவரம் ஆயிருக்குங்கய்யா. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு ஆளு. இதான் எளிய மக்களின் புரட்சி. அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள்,
நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியல் தான் புரட்சி. எந்த பின்புலம் இல்லை, சாதியை சொல்லல, மதத்தை சொல்லல, எந்த அமைச்சருடைய வாரிசுகளும் நாங்க இல்ல. அப்பா இருப்பார், அதுக்கப்புறம் மகன் வருவார் என்று இல்ல. பணம் இல்ல, எந்த தொலைக்காட்சியும் எந்த பத்திரிகையும் எங்களை காட்டாது, எழுதாது. நாங்க போட்டியிடுறோம்ங்கிறதே சொல்லாத, அதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க, சீமான் வந்து சாத்தியமில்லாதையே பேசிட்டு வரா அப்படின்னு. சாத்தியமில்லாததை சாத்தியப்படுத்த முடியாததை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர்தான் புரட்சி. அன்பிற்குரிய மக்களே, சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதே கிடையாது, தேவையில் இருந்துதான் பிறக்குது. அதைத்தான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான். இங்க சாத்தியமா சாத்தியம் இல்லையா? விண்வெளியில நம்ம பறந்துடலாமா? இந்த பறவைகள் போல பறந்துடலாமா? சாத்தியமா நினைச்சா பறந்துக்க முடியாது. தேவையா தேவையில்லையா? தேவை நினைச்சா பறந்துட்டான். தேவைன்னு நினைச்சான் காலுக்கு செருப்பு வந்துச்சு, தேவைன்னு நினைச்சான் கைக்கு கடியாரம் வந்துடுது, தேவைன்னு நினைச்சா கையில் 2 செல்போன் இருக்குது, தேவைன்னு நினைச்சா ஒளி வாங்கி வந்துருச்சு, ஒளிபெருக்கி வந்துருச்சு, தேவைன்னு நினைச்சா விளக்கு வந்துருச்சு. தேவைதான் கண்டுபிடிக்குது. இப்போ இந்த அரசியல், இந்த கட்சி முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடு இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா தேவையில்லையா? இதுதான் முன்னாடி இருக்கிறது. அவ்வளவுதான். அப்புறம் இது சாத்தியமா? நீங்க எல்லாம் வென்றுவியலா? நீங்க எல்லாம் ஜெயிச்சிருவியலா? இந்த எண்ணத்தை கண்ணையா பேச்செல்லாம் நிப்பாட்டு. என்னத்தை போய் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. நாங்கள் சரியானவர்கள், வென்றே தீரும். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார், எனக்கு கற்பிக்கிறார், தனிப்பட்ட முறையில் என்னட்ட சொல்றார், நாம் சாதாரணமானவர்கள், தோற்கலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், நாம் உறுதியாக வெல்லுவோம்ங்கிறார். ஏனென்றால் சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, நாம் தொடர்ச்சியாக போராடி வெல்லுவோம்ங்கிறார். அதான் என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்கிறேன். நம்பிக்கை தளர்த்தாத. இங்க பார், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை என்கிறார். யார்? சுபாஷ் சந்திர போஸ். நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்று செய்தி இல்லைங்கிறார் நமது உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர். நம்பிக்கையோடு அலெக்சாண்டர் பெற்ற வெற்றி, அடைந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் தன் தோழர்களுக்கு பிரிச்சு கொடுத்துறான். பிரிச்சு கொடுத்துட்டு அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்ப அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, அலெக்சாண்டர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துட்டியே, உனக்கிட்ட ஒண்ணும் இல்லை, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது வேகமாக ஓடி தன் குதிரை மேலே ஏறி அமர்ந்து கொண்டு என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே தன் வாளை உயர்த்தி சொல்கிறான், என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று. அதனால தற்சோர்வு அடையாதீங்க. ஐயா பெரியார் அவர்கள் கூட சொல்றாங்க, சோம்பலும் ஓய்வும் வந்து அரசியலில் தற்கொலைக்கு சமம்னு. இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா நினைக்கூடாது. நாம கட்சி ஆரம்பிக்கும் போது, நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிக்கும் போது சிரிச்சவன், கேவலப்படுத்துறவன், இவையெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சவன் திணறான், எதிர்கொள்ள முடியல. வளர்ந்துறானே, ஐயோ வளர்றானே, ஐயோ வளர்றானேன்னு வயிற்றுல வாயில அடிச்சு சாகுறான். அவன் எதிர்பார்க்கல. அதனாலதான் நான் சொன்னேன், வரலாற்றிலேயே முதலாக இப்பத்தான் நீங்க ஒரு எதிரிய சதிக்கிறீங்க. சாக்ரட்டிஸ் நமக்கு கற்பிக்கிறான்ல, வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்துருவான்ட்டு. நம்மளோட தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாதவன் என்ன பண்ணிடுறான், புரணி பேச ஆரம்பிச்சிருவான். அவங்க எல்லாம் சரி கிடையாதுங்க, அவங்க என்னங்க அங்கிருந்து காசு வருதுங்க, இங்க இருந்து அது அப்படிங்க அப்படி. டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்றான் செலவட்டாய். அதனால என் அன்பிற்குரிய உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, கோட்பாடுகள் இதுதான்.
கிருஷ்ண பரமாத்மா என்ன நமக்கு கற்பிக்கிறாரு? தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தாங்கிறாரு. ஒன்று யோசிக்காம செய்கிறது, இன்னொன்று யோசிச்ச பிறகு செய்யாமல் இருக்கிறது. இது ரெண்டு தான் காரணம். கன்ஃபியூஷியஸ் என்ன சொல்றான்? சரி என்ற பட்ட பிறகு அதை செயல்படுத்தாமல் இருப்பது தோல்விக்கு காரணம்ங்கிறான். நம்ம மூதாதை வள்ளுவ பெருமகனார் என்ன சொல்றாரு? செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறார். நாம யோசிச்சிட்டான், சிந்திச்சு முடிவெடுத்துட்டான். அதிகாரத்தை வெல்வது, பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு தேசத்தை உருவாக்குவது, அது 60 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி நம் இன மக்கள் உலக அரசியலாக இன்னைக்கு மாற்றி நிறுத்தி இருக்கிற தமிழீழ சோசலிச குடியரசை அடைவது, பல கனவுகளை நம்ம வச்சிருக்கோம். பெருசா எண்ணுவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் இதெல்லாமே நிறுத்துங்கிறான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனை உயர்வுங்கிறான் நம் மூதாதை வள்ளுவ பெருமகனை. பெருசா எண்ணிடுவோம், ஆச்சிருவோம். நீங்க அவரோட போய் கூட்டணி வைக்கல, இவரோட போய் கூட்டணி வைக்கல. நாங்கள் புலிகள் தனிச்சுதான் வேட்டைக்கு போவோம், தனிச்சுதான் வேட்டையாடுவோம். நாங்கள் எங்கள் தாய் தந்தையரை, எங்கள் உடன் பிறந்தார்களை, எங்கள் உறவுகளை முழுமையாக நம்புகிறோம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எமது உறவுகள் மீது நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால தனிச்சு நிற்கிறோம், அதனால தனிச்சு நிற்கிறோம். சிங்களன் வலிமையற்றவன், பல நாட்டு படைகளை, 20 நாட்டு படைகளை துணைக்கிழத்தி கொண்டு எங்களோடு மோதினான். நாங்கள் மான மறவர்கள், வீரத்தமிழ் மறவர்கள். எங்கள் தலைவன் தனித்து நின்று 20 நாட்டு படையோட சண்டை செய்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள். அதனால துணிஞ்சு களத்தில் நிற்கணும். நாம செய்ய வேண்டியது பிணக்கின்றி இணக்கமாக இருக்கணும். என் உடன் பிறந்தார்கள் உளவு சக்தியாகவும் பிளவு சக்தியாகவும் இருந்து விடக்கூடாது. தன்னை முன்னிறுத்துகிற போக்கை கைவிடணும். தலைவர் நமக்கு கற்பிக்கிறார், நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள், எல்லாவற்றிலும் பெரிது நாடும் நம்ம இனமும் என்கிற எண்ணத்தை கொண்டு நில்லுங்கிற. அதை தான் நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த இனத்தையும் தன் மண்ணையும் முன்னிறுத்தி எவன் களத்தில் நிற்கிறானோ அவன் தான் சரியான நாம் தமிழர் வீரனாக இருக்க முடியும். பேருக்கு சண்டை போட்டுக்கிட்டு கூடாது, வாழுகிற ஊருக்கு சண்டை போடணும். அதான் இங்கே முக்கியம். நமக்கு தெரியாதா? மற்றவங்களோட போய் நின்று உடனே போய் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு தேர்தலில் நின்று சட்டசபையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் எம்எல்ஏன்னு பேசிட்டு இருக்க முடியாதா? அதுக்காக வந்தோம். நம்ம அதுக்காக வந்தோம். முற்று முழுதால ஒரு தூய தேசம் படைக்க நினைக்கிறோம். அதுக்கு தான் சமரசம் இல்லாமல் இந்த அரசியலை முன்னெடுத்து போறோம். கல்வியை உலக தரத்து கொடுக்கணும்னு நமக்கு ஒரு கனவு இருக்குது. உலகிலே தென்கொரியா தான் முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சிங்கப்பூர், 4வது இடத்துல ஹாங்காங், 5வது இடத்துல பின்லாந்து. இந்த 4 நாடுகள் தான் இருக்குது. அந்த 5 நாடுகள் இருக்கு. இந்த 5 நாட்டை தாண்டிய ஒரு நாடாக என் தாய் நாடு தமிழ்நாடு வரணும். அது நம்ம கனவு. நம்ம என்ன சொல்றோம்? நோ யூகேஜி நோ எல்கேஜி. அரும்பு மொட்டு மலர் 3 வகுப்புகள். என் பிள்ளை படிக்கிறது, பெற்றோரும் ஆசிரியரும் படிக்கணும். யாரை? என் பிள்ளைய படிக்கணும். அவனுக்கு என்ன பிடிக்குதுன்ட்டு 6 வயசு வரும்போது சான்றிதழ் கேட்பேன், 1ஆவதுல சேர்க்கறதுக்கு. அவன் வந்து கொடுக்கணும். அவனுக்கு இசை பிடிக்குது, இசை தான் அவனுக்கு பாடம். இசை படிச்சு கொடு அவனுக்கு. அப்புறம் இங்கிலீஷ் அதை மொழி பாடமாக படிச்சுக்க, தாய்மொழி நல்லா படிச்சுக்க. தமிழ் இல்லாத அறிவா? தமிழில் இல்லாத அறிவா? நம் தாய்மொழியில் இல்லாத இலக்கிய செழுமையா? என் அன்பிற்குரியவர்களே, ஆற்றூர் பெரிய கவிஞன் ரவிவர்மா, கேரள கவிஞன், உலகில் யாருக்காவதுதான் இந்த அரிய வாய்ப்பு கிடைக்கும்? தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெரும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, நல்வாய்ப்பு யாருக்காவதுதான் உலகில் கிட்டும்? அது கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் இருக்கிறது என்று. நாம என்ன செய்யணும்னா,
நம்ம பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும். அறிவை வளர்க்கும் போது வாதத்திறன், தர்க்க அறிவு கூடிடும். தர்க்க அறிவு வாதத்திறன் இல்லாதவன் வெல்ல முடியாது. அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, வெல்ல முடியாது. அதை வளர்த்து கொள்ளணும். குறிப்பாக வேட்பாளராக இருக்கிற என் தம்பி தங்கைகள் குறைஞ்சபட்சம் நமது ஆட்சியின் செயல்பாட்டு வரைவாவது நல்லா படித்து வச்சுக்கணும். இந்த வாட்டி கொடுக்குறதையும் படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுட்டு நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? நாங்கள் வந்து அப்படி கல்வியை கொடுப்போம். உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுப்போம். கல்வி இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி எந்ததும் கிடையாது. அனைவருக்கும் கல்வி, சரியான சமமான தரமான கல்வி இலவசம். தூய குடிநீர் இலவசம். தண்ணி விற்பனைக்கெல்லாம் தடை. தண்ணி உலக உயிர்களின் உயிர் உடைமை. அது மனிதனுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் மனிதனுடையது அல்ல. அவனுக்கு மட்டுமானது அல்ல. இது பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த உலகம். அப்ப தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் தேவைப்படுது. அதை மனிதன் அடைச்சு குடுவையிலையும் போத்தலையும் போட்டு போட்டு வித்துக்கிட்டு இருந்தான்னா, ஈ எறும்பு சிட்டுக்குருவி பாம்பு பல்லி அணில்ல குரங்குலாம் என்ன செய்யும்? கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அந்த கரவுண்டை இந்த திடலை தண்ணி வச்சு நினச்சிட்டு போகிறான். நிறைய குரங்கு ஓடியாந்து அது நக்கி குடிக்குது. அது புல்லும் இல்லை, புல் மாதிரி ஒரு தரை. அவ்வளவு கொடுமை. ஒரு அணில்லாம் மனிதனை பார்த்தா ஓடும். அது ஒருத்தன் தண்ணி போத்தலை கொண்டு பின்னாடியே போய் கெஞ்சுது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்ட்டு. தேனீக்கெல்லாம் குளங்குட்டையில் தண்ணி குடிக்கிறது இல்லை, குழாயில் மொக்கிது. இந்த பாவமே இவங்களை அழிச்சிடும். கொடுமை. காடுகளில் இருந்துதான் அறிவு சிறந்த மக்களே நமக்கு மலை முகடுகளில் காடுகளில் இருந்தான் அறிவு ஓடி வந்தது. ஆறா வந்தது, நீரா வந்தது, நமக்கு சோறா வந்தது. இப்போ காடுகளில் ஒரு தொட்டியை கட்டி தண்ணியை ஊற்றி வைக்கிறான் விலங்குகள் குடிக்க. எப்படி திரும்பிச்சு பாருங்க. அங்கே யானை ஒன்று வருது, தொட்டியில் கீழே போயிடுச்சு தண்ணி. அந்த யானை தும்பிக்கை விட்டு குடிச்சிட்டு போயிடுது. ஒரு காட்டு மாடு நிற்கிது, தொட்டியை சுற்றி சுற்றி வருது. இதையெல்லாம் இதை எந்த மனச்சான்று இருக்கிற மனிதன் பார்த்துட்டு இருக்க முடியும்? எவ்வளோ கொடுமையாக இருக்கு பாரு. நொய்யலாறு, திருப்பூரில் கோவையில் இந்த நொய்யலாறு, அந்த ஆற்றுல தண்ணி கெண்டக்கால் அளவு தண்ணி கிடக்கு. மாடு இறங்கி தண்ணி குடிக்க போகுது, வாயை வைக்குது. தண்ணி இருக்கு, வாயை வைக்குது, குடிக்கலை, எடுத்துருது. அந்த இடத்துல நகர்ந்து போய் மறுபடியும் வாயை வைக்குது, குடிக்கலை, எடுத்துருது. ஏன்? சாய கழிவு. ஏங்க இப்படி தண்ணி நுரையா வருதுன்னு கேட்டா வேளாண் துறை அமைச்சர் சொல்றாரு, நிறைய மக்கள் சோப் போட்டு குளிக்கிறாங்க. எப்படி அறிஞர்கள் நம்மளை ஆள்றாங்க பத்தியில. அதாவது நிறைய நமக்கு திட்டங்கள் இருக்குது. இந்த தலைமுறை மனிதர்கள் நாம் வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கான பூமி இது இல்லை. இந்த பூமி நம்முடையது இல்லை, நம் பிள்ளைகளுடையது. நாம் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை திருப்பி பத்திரமா படைச்சிட்டு போகணும். நம்ம தாத்தா நமக்கு வங்கியில் கோடிக்கணக்காக பணம் வச்சுட்டு போல, மாளிகை இட்டு வச்சுட்டு போல, விலை உயர்ந்த வாகனங்களை கார்களை வாங்கி வச்சுட்டு போல. ஆனால் அவர் ஆறு அப்படியே வச்சுட்டு போனாங்க, ஏரி அப்படியே வச்சுட்டு போனாங்க, மலைகளை காடுகளை அப்படியே வச்சுட்டு போனாங்க. நாம் அப்படி வச்சுட்டு போக போகிறோமா நம்ம பிள்ளைகளுக்குன்னு மட்டும் பாரு. இப்போவே காற்று போத்தலில் வந்துருச்சு, தண்ணீர் குடுவையில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த விற்பனை நடக்குமா? அதுக்கப்புறம் இது நீரற்ற நகரம்னு தென்னாப்பிரிக்காவில் கேப்டவுன் நகரை சொல்லிட்டு போன மாதிரி, இது அவ்வளோதான்டா, இதில் தண்ணி இல்லைடா, நீரற்ற நகரம்னு சொல்லிட்டு போயிடுவான். பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் நீ உறிஞ்சிக்க வித்துக்க என்ற அனுமதியை கொடுத்து விட்டுட்டு கடல் நீரை குடிநீராக்கி எனக்கு சுத்திகரித்து கொடுக்குறேன்றான். அதுக்கு 50,000 கோடி செலவு பண்ணுறேன்றான். ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்னு அமெரிக்க முறை அது. அவனுக்கு கப்பந்து கட்டிட்டு எனக்கு குடிக்கிற ஒவ்வொரு மடக்குக்கு நம்ம அமெரிக்கா காசு கொடுக்குறோங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். கடல், சூரிய ஒளி, வெப்பம், நீராவி, அப்புறம் மேகம், குளிர்ந்து மேகம் நகர்ந்து போகுது, காற்று தள்ளிட்டு போகுது. அதை தடுக்குது ஒரு ஆள், யார்? மலை. பேரரணா நின்று தடுக்குது.
அதுக்கு மேலே 200 அடி 100 அடிக்கு உயர்ந்து இருக்கிற மரங்கள் குழுன்னு இருக்குது. அந்த குளிர்த்தன்மை அதுதான், அந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து கீழே மலையாக கொண்டு வருது. அருவியாக ஓடி வருது, அப்புறம் ஆறாக ஓடி வருது. ஆறு இந்த நீரை தேக்கி வைத்து பருகி கொள்ளாமல் மறுபடியும் இதை கடலில் விட்டுவிட்டு அந்த கடல் நீரை சுத்திகரிக்கிறேன்னா இயற்கை தான் அழகா சுத்திகரித்து தருதடா உனக்கு தூய குடிநீரை. தூய குடிநீரை தருதே. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்றோங்கிறது மட்டும் பாரு. நம்ம என்ன செய்யறோம்னா சின்ன சின்னதா மாற்றங்கள் செய்ய வரல, மொத்தமாவே தகர்த்துட்டு புதுசா ஒரு கட்டடத்தை கட்டிடுறோம். காவல் நிலையத்தில் வச்சு கொலை பண்ணிட்டாரு காவலர். அவர் பணியிட நீக்கம், பணி மாற்றம், உடனடி பணி நீக்கம், வீட்டுக்கு போ. உன் பரம்பரைக்கு நீ அரசு வேலை கிடையாது, ஓடு. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா சர்வாதிகாரமா இருக்கும். ஆனால் இது இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சியை நீங்க உருவாக்க முடியாது. நீங்க ஜனநாயகத்தை, ஒரு தூய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சர்வாதிகாரம் தேவைப்படுது. அதுக்கே தேவைப்படுது. ஐயா இறையன்பு எழுதுறாங்கல்ல, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியத்தான் இருக்க முடியும்ங்கிறாங்க. அப்படிதான் காமராஜ், அப்படிதான் கக்கன். சின்ன சமரசம் செஞ்சீங்கன்னாவே அங்க ஓட்ட விழுந்துடும், கதை முடிஞ்சிடும். நம்முடைய ஆட்சி முறை என்பது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. தாயின் பேரன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். விளையாடிக்கிட்டு இருக்கிற அப்பா சாப்பிட்டு போய் விளையாடுப்பா, ஒரு தடவை அம்மா சொல்றாங்க. எப்ப சாப்பிட்டு போய் விளையாடுப்பா 2 தடவை சொல்றாங்க. சொன்னா கேட்க மாட்டியா, சாப்பிட்டு போய் விளையாடுவோம் அப்படின்னாங்க. இது சத்தமா இருக்கு, கோபமா இருக்கு. ஆனால் அந்த தாயின் பேரன்பு இருக்குல்ல, அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இந்த பிள்ளைக்கு பாடம் மனசுல பதியல, இதை வீட்டு பாடத்தை கொடுத்து ஒரு 5 முறை இந்த ஏட்டில் எழுதிக்கிட்டு வா அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. குழந்தையின் பார்வையில் இந்த ஆசிரியர் சர்வாதிகாரி, ஆனால் ஆசிரியர் நலன் இல்லது, குழந்தையின் நலன் தான். அதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். என் கையில் ஒரு ஊசி மருந்து இருக்கு, ஊசி இருக்கு, மருந்து இருக்கு, குழந்தை சாக கிடக்குது. ஆனால் ஊசி போடும்போது குழந்தைக்கு வலிக்கும், ஆனால் ஊசி போட்டால் தான் குழந்தை பிழைக்கும். அப்போ குழந்தையின் அந்த கொஞ்ச நேர வலியை பொருள்படுத்தாமல் அந்த ஊசியை செலுத்துவது இருக்குதே, அதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அது இல்லைன்னா சிங்கப்பூர் என்கிற இன்னைக்கு எழிலார்ந்த ஒரு நாட்டை லீக்வானி என்ற பெருந்தகை உருவாக்கியிருக்க முடியாது. ஒரு தேக்கு மரத்தை தமிழீழ நாட்டில் ஒரு போர் வீரன் வெட்டிட்டான். இதுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தேக்கு மரத்தை ஒரு விடுதலை புலி வீரன் வெட்டிட்டான். அதுக்கு தண்டனை என்ன தெரியுமில்ல? 1,00,000 தேக்கு மரக்கன்றுகளை நீ நட்டு வளர்க்கணும். இப்போ இது இந்த செயலை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? என்னடா இவ்வளவு பெரிய சர்வாதிகாரமா இருக்குன்னு. இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். யாருடைய நலன் இது? நாட்டு மக்களின் நலன். நம்ம சொல்லும்போது என்ன பண்ண, நீங்கள் ஆடு மாடு மேய்க்க போட்டுருவார் போல் இருக்குதே, சாணி எல்லாம் போட்டுருவார் போல் இருக்குதே, எத்தையாவது கேள்வி பண்ணிட்டு கிடப்பா. பாருங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைன்னு வள்ளுவ பெருமகனார் பாடுறார். கல்விதான் பெரும் செல்வம் என்று சொல்ல வந்த அந்த பெருந்தகை, கல்வி பெரும் செல்வம் தான், அதுபோல மாடும் நம் செல்வம் தான். இவன் என்னமோ மாடு வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கேவலம் ரசிச்சுட்டு, அதான் நான் சொல்கிறேன்ல, நீ இந்த ஆடு மாடு வளர்க்குறத கேவலம்னு சொல்லிடா, அதை திட்டினா நீ இங்கே கிருஷ்ண பரமாத்மாவை இழிவாக பேசுகிறாய், நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசுகிறாய், நீ இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறாய். ஏன்னா இவங்க 3 பேரும் மாடு வச்சிருக்காங்க, ஒட்டகம் வச்சிருக்கிறாங்க, ஆடு வச்சிருக்காங்க. என்ன ஆட்சியின் வரைவை படித்துக் கொள்வது, நாங்கள் பேசுகிற கருத்துக்களை நல்லா ஆழமாக உள்வாங்கிக் கொள்வது, அதை நமக்கு ஊடகம் இல்லாதனால என் உறவு, என் உடன் பிறந்தார்கள்
அவரவர்கள் அலைபேசியவே நமக்கான ஊடகமாக மாற்றணும். அதை துண்டு துண்டு காணொலிகளை நறுக்கி நறுக்கி பேசி பேசி நாங்கள் போடுற ஒரு செய்தி போடுறவங்க பேசுகிறாரு, அதை சொல்கிற, அதை நகர்த்தி நகர்த்தி நம்ம நட்பு வட்டத்தில் பரப்பி 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 கொண்டு போயிட்டே இருக்கு. இந்த 3 மாத காலத்துக்கு அந்த வேலை ஓயாமல் நடக்கணும். ஏன்னா நம்ம சோர்ந்து படுத்துட்டோம்னா கடினம். தலைவர் நமக்கு கற்பிக்கிறார், வீழ்ந்துட்டோம், வீழ்வது அல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீங்க குத்துச்சண்டையில் கூட ஒரு குத்து வாங்கிட்டு கீழே விழுந்துட்டாருன்னா அவர் எந்திரிக்கிறாரான்னு என்றான், 10 என்றான். இந்த 10 என்ற வரைக்கும் எந்திரிக்கல அப்படின்னா அவர் தோக்குறான்றான். நாம 10 இல்லை 10,000 எண்ணி கூட படுத்தே கிடக்குற, எந்திரிக்கல. அதான் பிரச்சனை. இங்கே அது அருமை தம்பி தங்கிகள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள், நாங்கள் முன்னெடுத்துக்கிற வைக்கிற அரசியலை ஆழ்ந்து நோக்குங்கள். எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த மண்ணை இந்த மக்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை கவனியுங்கள். எவ்வளவு ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை சொல்றோம்னு பாருங்க. இப்போ ஆஸ்திரேலியாவின் வளம் என்ன? மாடுதான். டென்மார்க்கு மாடு பால், பிரேசில் மாடு பால். இந்தியாவே பெருமையா என்ன பேசுது? நாட்டின் பிரதமர் பீஃப் எக்ஸ்போர்ட் है, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 है பேசியிருக்கிறார். அதை ஏன் பெருமையா சொல்லுவேன்? நாங்க தின்னத்தான் கொள்ளுவேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ ஊரான்னு கூட்டி விடுவான். 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யுது. 24 லட்சம் டன். அந்த வெட்டி விற்கிற முதலாளியை விட்டுருவான். எவனாவது 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி சாப்பிட்டா அடிச்சு கொண்டுருவான். இது ஒரு பரதேசி குற்றம். டேய், எனக்கு உணவை உறுதி செய்யடா, அப்புறம் நான் எதை சாப்பிடுறதுன்னு முடிவு செய்யடா. இந்த நாட்டில் 130 கோடி மக்கள்ல 28 கோடி மக்களுக்கு மேல இரவு உணவு இல்லாமல் உறங்க போறாங்கிறான். பல லட்சக்கணக்கான குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் வளர்கிறோம், ஹார்லிக்ஸ் பேபி ஒன்று வரும், நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு. எந்த பக்கம்டா? எந்த பக்கம் வளர்றீங்க சொல்லுங்கடா, அதையாவது பார்க்குறோம். இவங்களுக்கு வளர்ச்சி என்பதே நகர்ப்புற வளர்ச்சி தான். சிற்றூர்களின் வளர்ச்சியை பற்றி கவலை கிடையாது. அது எந்த மாதிரியான போக்கு என்றால், நண்பிற்குரியவர்களே, நான் ஜிம்முக்கு போகிறேன், காலில் இருந்து தலைவரை எல்லாவற்றுக்கும் உடல் உறுப்பு தசை நார்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கறதுக்கு பேர் தான் அது வலுவான உடல் பயிற்சி வளர்ச்சி. இந்த தோள்பட்டை மட்டும் இப்படி வீங்கிக்கிட்டே போகும்னா அது கட்டி, அது வளர்ச்சி, அது அது நோய். இவங்க சொல்ற வளர்ச்சி ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இதனால என்ன ஆகுறதுன்னா, நகர்ப்புறங்களை நோக்கி சிற்றூர்களில் வாழுகிற என் மக்கள் படையெடுக்க தொடங்குறான். ஏன்னா அங்கதான் கல்வி இருக்குது, அங்கதான் மருத்துவம் இருக்குது, அங்கதான் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு நகர்ப்புறங்களை நோக்கி படையெடுக்கிறான். நகரங்கள் பிதுங்கி வலியுது. விலைவாசி ஏற்றம், மின்சார தடை, நீர் பற்றாக்குறை, வாடகை ஏற்றம், போக்குவரத்து நெரிசல் எல்லாம் ஏறிடுது. கிராமங்கள் காலியாயிருது. ஆனால் நகரத்தில் வாழ்கிறவனுக்கு கீரை, அரிசி, பருப்பு, முட்டை, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாம் இங்க இருந்தா போச்சு. பால் எல்லாம் கிராமத்திலிருந்து. கிராமத்தை காலி பண்ணிட்டு நான் அங்க போயிட்டேன்னா உனக்கு எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. யாருமே இதை சிந்திக்கிறது இல்லை, கவனிக்க முடியல. அதனாலதான் நாம என்ன செய்யறோம், நீங்க அங்கேயே இருங்க, இந்த தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் நாங்க வீட்டுக்கு ஊருக்கு தள்ளிட்டு வந்துடுறோம். அதான் நம்ம வேலை திட்டம். இப்ப நாம என்ன கனவு சொல்றோம், எப்படி கனவு காண்றோம், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்னா, சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்து எடுக்காமல் நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்து எடுக்க முடியாது. ஒரு பக்கம் இது தேஞ்சிக்கிட்டே இருப்பான், அவன் ஏழை ஆகிட்டே இருப்பான், ஒரு பக்கம் பெருத்துக்கிட்டே இருப்பான். அப்படி இருந்தால் சரியா வராது. அது சமவீத வளர்ச்சியா இருக்காது. அது சரியான பொருளாதார கோட்பாடா கொள்கையா இருக்காது. அப்ப சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம். அப்ப என்ன செய்யறது? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரி, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி.
அங்கே போடுறா பனைமரம் கடை, திருச்செந்தூரில் ஏகப்பட்ட பனைமரமாடா, பனைமரத்துலேருந்து போடுற ஒரு இண்டஸ்ட்ரி, பதிலிருந்து கற்பட்டி, கல்லிருந்து கற்பட்டி, ஓலக்கொட்டை முனையிறது, பாய் பின்னுறது, நார் பின்னுறது போடுறாடலாம். ஒரு கிலோ கருப்பட்டி எவ்வளவு? அமெரிக்காவில் 1000 ரூபா. இயற்கை உணவுக்கு திரும்புது உலகம், ஆனால் உற்பத்தி இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை, ஈடு கொடுக்க முடியல. 17 காய்ச்சிற கருப்பட்டி விலை குறைவு, கல்லுல காப்பிற கருப்பட்டிக்கு கூட 100 ரூபா கொடுக்குறான். ஏன்னா இது சுண்ணம் படிக்கும் போது கொஞ்சம் கலப்படம் வந்துச்சான். சிரிக்காதீங்க, நான் சொல்றது உண்மை. ஓலை கொட்டா ஜப்பான்ல இருந்து போகுது துபாய்க்கு 200 ரூபா 250 ரூபா ஒரு ஓலை கொட்டா. இந்த அண்டி இதெல்லாம் செய்ய முடியாது, நம்ம செய்ய முடியாதா? பனையை விட ஒரு வளம் இருக்கா? பனங்கிழங்கு அதை அப்படியே எங்கள் தலைவர் என்ன பண்ணார், அவிச்சு காய வச்சு சின்ன சின்னதாக வெட்டி அரைச்சி மாவாக்கிட்டார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், தம்பி ஒன்று 500 300 பனங்கிழங்க கொடுப்பாங்க, நாங்கள் அவிச்சு காய வச்சு வெட்டி சின்ன சின்னதாக பண்ணி நானும் என் மயம் மாவிடணும். அதில் தான் அவன் களியா திம்படா, நான் சப்பாத்தியை சாப்பிட்றேன். பொருளாதாரம் என்ன, இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதா? பணம் பழத்தை எடுத்து அதை அந்த சாரை எடுத்து மிட்டாய் செஞ்சிட்டாரு எங்கள் தலைவர். எல்லாமே நம் செல்வம் இருக்கு நம்மகிட்ட. தென்னை மரம் அதிகமாக இருக்குடா, கன்னியாகுமரி நாகர்கோவில் போடுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை. தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்போம், அங்கே ஒரு தொழிற்சாலை. மட்டையிலேருந்து நார் பிரிப்போம், அங்கே ஒரு தொழிற்சாலை. தட்டி பின்னுவோம், அங்கே ஒரு தொழிற்சாலை. அங்கே ஒரு தொழிற்சாலை போடு, அங்கே ஒரு தொழிற்சாலை. தேங்காய் மிட்டாய் தயாரிப்போம், அங்கே ஒரு தொழிற்சாலை. அப்போ என்ன ஆயிருது, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை வந்துருது. அப்போ அங்கே படிக்காதவன் இந்த வேலையை செய்வான், படித்தவன் இதை சந்தைப்படுத்திட்டு வருவான். எங்கே போவான்? எல்லா மாநிலத்துக்கும் போவான், எல்லா நாட்டுக்கும் போவான். இவ்வளவுதான். இது நாட்டின் மீது மக்களின் மீது அக்கறை இருக்கிறவர்கள் சிந்திப்பது. எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவர்கள். நாம் இதை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த துயர துன்பத்திலிருந்து என் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு சண்டை போட வேண்டியது இருக்கு, இவ்வளவு உறுதியாக நிற்க வேண்டியது இருக்கு. இப்போ கூட்டணி வச்சிட்டோம், எல்லாரும் சொல்றாங்களே இவர் என்ன கூட்டணி வச்சுட்டா எப்படி 117 பெண்கள் 117 ஆண்களுக்கு எப்படி கொடுக்கறது? யார் கூட சேர்ந்து கொடுக்கறது? யார் கூட? லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும், யார் கூட சேர்ந்து ஒழிக்கிறது? இவங்களெல்லாம் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும். வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த செயலில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுகிறது. அன்பு சொந்தங்களே, அதுதான் ஆக பெரும் துரோகம் அங்குதான் நடக்குது. நாம அந்த நோட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டை விற்கிறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு நாட்டை விற்கிறான். இதுதான் நடக்குது. அப்ப வாக்கு என்பது நம் மதிப்பு மிக்க உரிமை, வலிமை மிக்க ஆயுதம். அதுவே மாற்றத்திற்கான அரசியல் கருவி. ஆயுதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களுக்கு என் அன்பு பிள்ளைகள் சொல்லிக் கொண்டே இருக்கணும். நாமளே ஊடகமா மாறுவது ஒன்று. வேட்பாளர் என்பவர் எனக்கு சீட்டு கொடுக்கல, உனக்கு சீட்டு கொடுக்கல, இது நம்ம கட்சி, எப்போ உனக்கு கொடுக்கணும், எப்போ வரும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு நிற்கலாம், நாளைக்கு இல்லை நாளை இன்னொரு தடவை நிற்கலாம். அதுக்கு போட்டு சண்டை பிடிச்சிட்டு கூடாது. என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேர்தலில் வெற்றி ஒன்றே உயர்ந்த இலக்கு நோக்கம் என்று உழைக்கணும். வேட்பாளரா நிறுத்திருக்கமா, அவர் படம், விவசாயி சின்னம், சுவரொட்டி ஒட்டி வெல்ல போறான் விவசாயி, விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள், உழவை மீட்போம், உலகை காப்போம், அடிச்சு ஒட்டி போகணும். நாம் தமிழர் கட்சியில் இணைய கீழே எண்கள். அவன் கூப்பிடுவான், அன்பா பேசணும், ஏ வைப்பா அப்புறம் பேசுவா, அப்படிலாம் பேசக்கூடாது. தன்மையா மரியாதையா நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து ரொம்ப பண்பாட்டோட அன்பா பேசுவாங்கன்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கன்னா என்னங்க ஐயா, ஐயா கட்சியில் இணைகிறீங்களா, ரொம்ப நன்றிங்க, அவங்க முகவரி கொடுங்க, உறுப்பினர்கிட்ட கொடுத்து இணைச்சிக்கணும். அவங்க களத்துக்கு வர்றாங்க, பணிக்கு வர்றாங்கிறத விடுங்க. ஆனால் நமக்கான வாக்காளர்களாக ஆகிவிடுவார்கள், நம் கட்சிக்காரர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா நீங்க 17 லட்சம் பேர் நம்ம கட்சியில் இல்லை, ஆனா பாராளுமன்றத்திற்கு 17 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. மக்கள் தயாராக இருக்கிறாங்க, மக்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம அரசியலே ஆழ்ந்து கவனிக்கிறாங்க. அதுல இந்த கொரோனா காலத்தில் அண்ணன் பேசின பேச்சை கேட்காதவங்களே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை, இதையே போட்டு 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 பார்த்துட்டு
உங்கள் பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. கேட்டுக்கிட்டே இருந்துடாதிய, கேட்டுக்கிட்டே இருந்துடாதிய, கொஞ்சம் போட்டிருக்கேன், ஓட்டம் போட்டிருக்கேன். அது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அம்மா அழைச்சி பேசுனாங்க. எப்பா சீமானா? ஆமாம்மா. உனக்கு தான் போடலாம்ட்டு போனேன், அப்புறம் ஒரு ஓட்டை வீணாக்க வேணாமேன்ட்டு ரெட்டலைக்கு போட்டேன். இந்த பக்கம்ன்றது ஐயா உள்ளே போகிற வரைக்கும் ஒன்று இதை நினச்சிக்கிட்டு போனேன், அப்புறம் ஒரு ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோமேன்ட்டு சூரியனுக்கு போட்டேன். 50 வருஷமாக இவங்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை கெடுத்துவிட்டு எனக்கு ஒரு ஓட்டை போட்டால் வீணாயிருமா, நாட்டை வீணாக்கிவிட்டு. அதாவது என்னென்னா, மக்களுக்கு ஒரு உளவியல் சிந்தனை என்ன இருக்குன்னா, ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம், பெரிய கட்சிக்கு போட்டுருவோம், ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம். இது போட்டால் ஓட்டு வீணாயிடும். என்ன வீணாயிருது? நாடு வீணாயிருமே, பரவாயில்லையா? ஒரு கோட்பாடு தான் என் உடன் பிறந்தார்களே, ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறவன் அல்ல வீரன், நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் தான் வீரன். நாம் தமிழர் படை பெரும்படையாக பெருகி வந்து கொண்டிருக்கிறது. அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க, அடுத்த 5 வருட ஆட்டம் எங்க கையில தான் இருக்கு. தேர்தலில் பரப்புரை களத்தில் நாம மட்டும்தான் அரசியல் பேசுவோம், மற்றவெல்லாம் புரணி தான் பேசுவான். அவர் சரியில்லை, இவங்களுக்கு ஆட்சி தெரியாதா, இவர்கள் என்ன ஊழல் தெரியாதா, இவர்கள் அடித்த கொள்ளை தெரியாதா, 2 பேரும் ஆனால் சத்தியமாக உண்மை பேசுவாங்க. இவங்க தொலைக்காட்சி இவங்க அடித்த கொள்ளையை பேச, அவங்க தொலைக்காட்சி இவங்க அடித்த கொள்ளையை பேச, நல்லா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு நம்ம ஊரில் ஒரு பாட்டு கட்சி நடத்துவான். அது மாதிரி போகும். நாம் மட்டும் மக்கள் மேலே அக்கறையா, பூச்சி இல்லைன்னா காய்ப்பு விவசாயம் குறைஞ்சிருமியா, பூச்சி மருந்து அடிக்காதையா, நாம் மட்டும் தான் பேசிட்டு போவோம். மண்புழுவை கொன்றாதையா, ரசாயன உரத்தை போட்டு மண்புழுவை கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு தனியாக மண்புழு தயாரிக்க ஒரு உரக்கிழங்கு தயாரிச்சிருக்கான். அட பாவி, குச்சிக்கிட்ட குத்துனா அது வாட்டுக்கு நனைஞ்சு வந்துச்சு. நாங்கள் எடுத்து தூண்டி முள்ள மாட்டி மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். மண்புழுவை கொண்டு விட்டான். மண்புழுன்னு அருமை தெரியலையே. அவர் சொல்றார்ல, பார்ப்பதற்கு ஒரு அற்ப உயிரினமாக இருக்கிற மண்புழு செய்கிற வேலை, மகத்தான பணியை உலகில் யாரும் செய்வதில்லைங்கிறார். 40,000 முறை இந்த பூமியை உழுகுதுங்கிறார் தன் வாழ்நாளில். கீழே போய் மண்ணை தின்ட்டு மேலே வந்து போட்டு, மேலே மண்ணை தின்ட்டு கீழே போய் போட்டு, 40,000 முறை மண்புழு தன் வாழ்நாளில் செய்து எப்படி இருக்கு பாருங்க. அதை கொண்டு இந்த ரசாயன கந்தக உரங்களை கொட்டோன்னு சேர்த்து போச்சு. இப்போ தனியாக மண்புழு தயாரிக்கிறதுக்கு உரக்கிடங்கு வச்சு வளர்த்துக்கிட்டு, அதை மண்புழு உரம் இங்கே கிடைக்கும். அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. ஏன்னா குழந்தைகள் பெற்றுக்கிற திறன் அதிகமாக இருந்துச்சு. கட்டுப்படுத்தணும், உற்பத்தியும் மக்கள் தொகை வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கணும், ப்ரொடக்ஷனும் இந்த பாப்புலேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பற்றாக்குறை வந்துடும்ட்டு பெரும்பெரும் பொருளாதார மேதைகள்லாம் சொல்கிறார். மால்தசா தான் சொல்கிறார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வராங்க. 2 குழந்தைக்கு மேலே வேணாம், ஒரு முக்கோணத்தை போட்டு கொண்டு வந்தாங்க. அதை பரப்புரை செய்கிறதுக்கு ஆசிரியர்களெல்லாம் பயன்படுத்தினாங்க. கிராமப்புறங்களில் போய் தாய்மார்கள்ட்ட பேசி 2 குழந்தைக்கு மேலே வேணாம், நாம் இருவர் நமக்கு இருவர், 2 பேர் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி சுவரெல்லாம் எழுதி வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படி எழுதுனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர் முடிச்சுட்டாங்களா. இப்போ பாருங்க, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றல் இருந்துச்சு இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தான். 25 ஆண்டுகள் தான் இருக்குது. 25 ஆண்டுகள் தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். தயவு செய்து வாங்குங்கள். நாங்கள் ஐஸ்வர்யா போனோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை. நாங்கள் சுதா கருத்தரிப்பு மையத்துக்கு போனோம், எங்களுக்கும் ஒரு குழந்தை. ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. குழந்தை பெற்றுக்கொள்ற திறன் செத்து போச்சு. ஏன்? உணவு நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு, எல்லாம் விஷமாய் விட்டது என் அன்பு உடன் பிறந்தார்களே. அதனால் மரபணு மாற்றப்பட்ட விதைகளால் மானுட மரபணு மாறிச்சு. இது அரசியலில் நம்ம பேசும்போது என்னென்னா, இது என்னடா ஏதோ பேராசிரியர் பாடல் எழுதிக்கிட்டு இருக்கா, இவன் ஓட்டு கேட்க வந்த மாதிரி ஆள் இல்லையே அப்படின்னு. நான் ஓட்டுக்கான ஆளே கிடையாது, அதை நான் உனக்கு சொல்லிடுறேன். நான் இந்த நாட்டுக்கான ஆள், இந்த மக்களுக்கான ஆள். என் இனத்தை, என் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு மகன். அதனால நான் உன்னே காதலிக்கிறேன், ஐ லவ் யூ,
நீ என்னை காதலிக்கிறியா இல்லையா, அது ஓ விருப்பம். அது 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 ஓ விருப்பம். நீ என்ன பண்ணுவ, பான் பராக் போடுறவே, தடி அடிச்சு சுத்துறவே, பொறித்தனம் பண்றவன் பின்னாடி போய் கட்டிட்டு போவேன். நான் நல்லவன், நல்லா வச்சு உன்னை காப்பாற்றுவேன்ற, நீ வரமாட்டேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உன்னே நேசிக்கிறப்பா, அது நீ நேசிக்கிறது நேசிக்காத ஓ விருப்பம். அதனால நம்ம என் அன்பு உடன் பிறந்தார்கள், நம் தொகுதியில் எத்தனை வாக்ககம் என்கிற தலைமை, அதாவது மாவட்ட தலைமை, தொகுதி தலைமைகள் எத்தனை வாக்ககம் இருக்குங்கிறத முடிவெடுக்கணும். அந்த வாக்ககத்துக்கு குறைஞ்சது 10 பேர் முகவர் போடும். அந்த வேலையை எப்போ தொடங்க சொல்லிட்டேன், ஆனால் இதுவரை தொடங்கல. இன்றிலிருந்து தொடங்குங்க, இன்றிலிருந்து தொடங்கணும். அதுக்கு பிறகு ஒருவர் 10 வாக்காத எப்படியாவது பெறணும்ட்டு உங்கள் உடன் பிறந்தவர்கள், உடன் படித்தவர்கள், உடன் பணி செய்பவர்கள், உடன் விளையாடுபவர்கள், உடன் இந்த நீங்கள் சந்திக்கிற நண்பர்கள், இவர்களெல்லாம் பேசி 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 நம்ம அரசியலை அவர்களுக்கு கடத்தி புரிய வைத்து எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று நமக்கானவர்களாக மாற்றுங்கள். இதுதான் நமக்கு இருக்கிற வழி. மக்களுக்கு அருகில் சென்று நாம் எவ்வளவு பெரிய கனவோடு இருக்கிறோம், எவ்வளவு அன்போடு இந்த மக்களை நேசி நிற்கிறோங்கிறத சொல்லுங்க. பாதுகாப்பாக செல்லுங்க, முகக்கவசம் அணியாமல் செல்லாதீங்க. சானிடைசருங்கிற திரவத்தை போட்டு கை அடிக்கடி கழுவிக்கிறங்க, சோப்பு போட்டு கழுவிக்கிறங்க. எச்சரிக்கை உணர்வு ரொம்ப அவசியம். கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்று பார்க்குறீங்க, அரிய அரிய உயிர்களெல்லாம் நம்ம இழந்து வரோம். நம்முடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுலோமிதவர்களே கொரோனா நோய் தொற்று நம்ம இழந்துட்டோம். மதிப்புமிக்க பாடகர் ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை இழந்துட்டோம். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி பொறுப்பற்று சும்மா தெரியக்கூடாது. யாரை பார்த்தாலும் அப்படி தெரியுது. நீங்கள் உங்கள் சண்டியர்த்தனத்துக்குலாம் கொரோனா பயப்படாது ராஜா. நீ எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் உள்ளே போய் கொண்டு போயிடும். கொரோனா கோடீஸ்வர ஏழை பணக்கார அதெல்லாம் பார்க்காது. கவனமாக இருங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் விளையாட்டுத்தனம் பண்ணக்கூடாது. நான் பார்க்குறேன், என்னடா ஒருத்தம் கூட முகக்கவசம் போடாமல் திரித்துறாடா என்னடாது, அப்படி இருக்கக்கூடாது. கொண்டு போங்க, இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. சுவரொட்டி ஒட்டி கொண்டு போங்க. துண்டறிக்கைகள் கொடுங்க. ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு வந்த பிறகு நாமளே துண்டறிக்கை என்னென்ன செய்ய போகிறோம், பொது திட்டம். அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டம் சார்ந்து என்ன தேவை இருக்குது, தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை நம்ம அதை எப்படி செய்து கொடுக்க போகிறோம், தீர்க்க போகிறோம். அதுக்கான வரைவுகளை துண்டறிக்கையாக கொண்டு போய் கொடுங்க. அந்த மாதிரி வேலைகளை இன்றிலிருந்தே நீங்கள் முன்னெடுங்க. அதான் ரொம்ப முதன்மையான பணி. தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, துணிவோடு இருங்க. களத்தில் போராடணுங்கிற அந்த வெறியை வச்சுக்கிறங்க. நம்முடைய அண்ணன் இங்கே பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பிக்கிறாங்க, அநீதியை எதிர்த்து அச்சமில்லாமல் போராடுபவன் எவனோ அவன்தான் உண்மையான ஜிகாத், புனித போராளி என்று கற்பிக்கிறாங்க. அப்படி நாம் அநீதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். அவங்களே நமக்கு சொல்றாங்க, ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்வது என்பது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்குங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்க அந்த காலம் இந்த காலம்தான். நாம் நெருப்பு துண்டை கையில் வச்சுட்டு நிற்கிறோம். கவனமாக களத்தில் நிற்கணும். அதில் அண்ணன் பழனிபாபா அவர்கள் சொன்னது நீங்கள் நினைவில் வச்சுக்கிறீங்களா அன்பிற்குரியவர்களே? என் அன்பான மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்றாரு. அதை கவனத்தில் வச்சுக்கணும். இன்னும் ஒன்றையும் நமக்கு கற்பிக்கிறார், தமிழ் சொந்தங்களே, தமிழ் மக்களே, இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிறார். நமக்கு இன பற்று இருக்குது, அதுவும் கூட புற்று மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஆளப்படுறோம், நாம ஆளல. இந்த நிலம், இந்த இனம் வாழணும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆளணும். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்வோம். நீ சண்டை பண்ணுமா, உனக்கு பொறாமையா இருக்கா, போட்டியா இருக்கா, அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் நீங்க வச்சுக்கிறீங்க. அப்புறம் நான் பஞ்சாயத்து பண்றேன். ஆனா இப்ப அந்த பஞ்சாயத்துல என்னை இழுத்து என் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும். ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும். அந்த வார்த்தையை நீங்க ஆழமா கவனிச்சுக்கணும். மார்க்சியம் கார்கி நமக்கு கற்பிக்கிறான், போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவைங்கிறான்.
போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான்ங்கிறான். நீ போராட தயங்குகிறாய், ஆனால் தினந்தோறும் மண்ணோடு போராடி போராடி தான் விதை முளைக்குதுங்கிறான் செய்வாரா. விதை போராடுது. புழு அதுக்கு எலும்பு நரம் கிடையாது, அடி அது வெடிச்சு துடிச்சு போராடும். பூனை தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்திட்டு அடி புளியா மாறி பாயும். புழு போராடுது, பூனை புளியா மாறுது. நீ எப்போ மாற போறாங்கிறத முடிவெடுத்துக்கணும். கோட்பாடு என்பது என்ன, ஒற்றுமை என்பது என்ன? என் அன்பிற்குரிய சொந்தங்களை, எதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கணுங்கிறோம்? ஒரு விளக்கு, அதில் நெருப்பு எரியுது. ஃபூனு நான் வாய்க்கிட்ட ஒரு மெழுகுவர்த்தியில் இருக்குது, எரியுது. வாய்க்கிட்ட ஃபூன் ஊதுனா அணைஞ்சிருது. நெருப்பு சிறிதாக இருக்கும்போது நான் வாயிட்டிருந்து ஊதின சின்ன காற்றை அது அணைச்சிருச்சு. ஆனால் இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்களில் பெருநெருப்பாக பற்றி பரவுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்குது. இதுதான் தத்துவம். நீ சிறிய நெருப்பாக இருக்கும் போது உன்னை அணைத்து விடுவான். நீ பெருநெருப்பாக பற்றி பரவு, புரட்சி தீயாக வெடி. உன்னை இவனே பேசுவான். சீமா வென்றுவான்டா, அடுத்து அவன் தான்டா வருவான். நாம் தமிழரே அவன் நல்லா வென்றுவாயப்பா, அவனே பேசிடுவான். இதான் உண்மை. தனி மனிதன் சீமான் இந்த தெருவில் நடந்தால் விபத்து. நம்ம எல்லாரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம். தத்துவம் இதுதான், தத்துவம் இதான் கோட்பாடு. இதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்க 2 பேர் திரும்பிக்கிட்டு இங்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு குழுவா இருந்தா தொலைச்சு பெறுவா சொல்ற கேட்டுக்கு. அவர் என்னைய மாதிரி காட்டானே இந்த பாடுபடுத்துறாங்களே. ரஜினிகாந்தெல்லாம் வந்திருந்தா அவர் நிலைமை என்ன ஆயிரும்? ஐயோ அப்பா, தற்கொலைக்கு தள்ளியிருப்பாங்க அவர். நல்ல வேலை அவர் ஐயோ சாமி என்னை விடுகிறான்னு தப்பிச்சு போயிட்டார். நான் சொன்னேன், எங்க உள்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிருங்க, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொன்னேன். படி, அதனால தைரியமாக அது பண்ணணும். வேட்பாளராக நிற்கிறவங்க ஒரு தங்கச்சிக்கு உங்களுக்கு கொடுக்காம இன்னொரு தங்கச்சி கொடுத்துருக்கோன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்? என் தங்கச்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க, அதனால எனக்கு பெருமை தான் நினைக்கணும். அப்படி தான் நீங்கள் கொண்டாடணும். எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம வேற்று கிரகத்திலேருந்து வேற எதில் நாட்டிலேருந்து கொண்டு வரல, நம்ம உடன் பிறந்தாருக்கு தான் கொடுத்துருவோம். அதனால அது நம்ம எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். சமூக பிரதிநிதித்துவம் யோசிக்கிறோம், கல்வி தகுதி யோசிக்கிறோம், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். சும்மா இல்லை. பல நாட்கள் என் தம்பி சிவா சொன்ன மாதிரி இந்த 3 மாவட்டத்துக்கே எனக்கு இந்த ஒரு பாடு இருக்குதே, மொத்த நாட்டுக்கு அண்ணன் என்ன பாடுபடுவாருன்ட்டு. அது இஷ்டப்பட்ட கஷ்டம் தானே, அதனால அது தாங்கித்தாகணும். அதனால கவனமாக வேலை செய்யணும், ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா ஒத்துழைச்சு வெல்ல வச்சிருங்க. எப்பவுமே வெற்றி ஒன்று தான் இங்கே பாராட்டப்படுது. முதல்ல வந்தவனுக்கு தான் கைதட்டி விழுது, 3ஆவதாக வந்தாலும் தோலை தட்டி கூட இங்கே ஆள் இல்லை. அதனால வென்றணும். அதுக்கு வெறி கொண்டு நீங்கள் களத்தில் நின்றணும். அவ்வளோதான். உறுதியாக நம்ம வெல்லுவோம். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சி